கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனமானது யோவான் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே நித்திய ஜீவன் உண்டு. ஜீவனை அருளுகின்றவர் அவர்தான். மனிதர்களானவர்கள் இன்றைக்கு அதை நினைவு கூறும்படி அவரோடு அவருடைய ராஜ்யத்திலே இணைந்து கொள்ள உடன்படிக்கையை நாம் கர்த்தருடைய பந்தியின் மூலமாக புதுப்பித்து கொண்டே இருக்கின்றோம். ஆகவே நாம் இயேசுவின் மாம்சத்தை புசிக்கும்போது அது இயேசுவின் மாம்சமில்லை, அது இயேசுவின் ஆவி. நாம் ஆவியை தான் புசிக்கிறோம். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாதது. அவருடைய வசனங்களெல்லாம் ஆவியாய் இருக்கின்றன. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதை யோவான் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாய் இருக்கின்றார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் நமக்கு ஜீவனையாய் இருக்கின்றன, ஜீவனை தருகின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே 12 சீசர்களை தவிர இன்னும் பல சீசர்கள் ஏராளமான பேர் இருந்தனர். இந்த சீசர்களெல்லாம் உலகத்தின் பலனை எதிர்பார்த்து, ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குவார், அந்த ராஜ்யத்தில் நமக்கு பதவி கிடைக்கும், நமக்கு பட்டம் கிடைக்கும், இதன் மூலம் நாம் புகழடையலாம் என்று எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த உபதேசம், இது பரலோக ராஜ்யம்தான் அவருடைய ராஜ்யம் என்ற இந்த உபதேசம், அவரோடு பண்ண போகின்ற உடன்படிக்கை. அப்பொழுது நமக்கு இப்பொழுது பதவி இல்லை, நமக்கு பட்டம் இல்லை, புகழ் இல்லை என்ற போது இந்த கடினமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டு ஏராளமான சீசர்கள் பின்வாங்கி போயினர். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீசர்களையும் பார்த்து கேட்ட கேள்விதான், நீங்களும் பின்வாங்கி போவீர்களோ என்று கேட்டார். எப்பொழுதுமே 12 சீசர்களிலே முந்தி பதிலளிக்கின்றவர் பேதுரு. அதேபோல இப்பொழுதும் அந்த முந்திரி கொட்டை பேதுரு முந்திரியாக சொன்ன பதில்தான் இந்த வசனம். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 68ஆம் வசனம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆகவே நாங்கள் யாரிடத்தில் போவோம்? இந்த நாள் செய்தியுடைய தலைப்பு, யாரிடம் போவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நாம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அவரிடத்திலே நித்திய ஜீவ வசனம் உண்டு. பேதுரு அறிக்கையிட்டவன் அல்லவா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டவன். ஆனாலும் ஆண்டவராகிய சிலுவை பாடின் காலத்திலே சீசர்கள் சிறிது காலம் விசுவாசத்திலே தடுமாறினார்களே ஒழிய விசுவாசத்தை இழந்து போகவில்லை. வழுவி போனார்கள் கொஞ்ச காலம், ஆனால் விலகி போகவில்லை. இன்று
ஏராளமான பேர் ஆசீர்வாதம் இல்லை என்றால் இடறி விடுகிறார்கள். ஆகவே சீசர்கள் விசுவாசத்தை இழந்து போகாதவர்கள். சீசர்கள் யாரிடத்தில் போகின்றபடி இயேசுவிடத்திலே போனார்கள். இயேசு என்ன சொன்னாரோ அதை கேட்டு எங்கே அனுப்பினாரோ அங்கே போனார்கள். அப்படித்தான் பேதுருவுக்கு ஒரு கட்டளை வந்தது, நீ எழுந்து போ என்று. அப்படித்தான் அனனியாவுக்கு ஒரு கட்டளை வந்தது, நீ எழுந்து போ என்று. அப்படித்தான் பிலிப்புக்கு ஒரு கட்டளை வந்தது, நீ எழுந்து போ என்று. ஆகவே நாம் யாரிடத்திலே போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே போகிறோம். அவர் நம்மை எங்கே அனுப்புகிறாரோ அங்கே நாம் எழுந்து போக வேண்டும். பேதுருவுக்கு இட்ட கட்டளை, நீ எழுந்து போ. கொர்நேலியுவும் பேதுருவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கினார். பேதுரு யூதர், கொர்நேலியு புறஜாதி. அங்கே யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் மாறுபாடான கருத்து உண்டு. தீண்டத்தகாதவர்கள் என்று புறஜாதியினை யூதர்கள் நினைப்பதுண்டு. ஆனால் இதற்காக பேதுருவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அவருடைய தரிசனத்திலே ஒரு துப்பட்டிக்குள்ளே சுத்தமான அசுத்தமான பலவித மிருகங்கள் இருந்தன. அவைகளை பேதுருவுக்கு முன்பாக கொண்டு வந்து 3 முறை அவரை முன்பாக அந்த துப்பட்டியை ஆட்டி அந்த துப்பட்டியிலே இருப்பதை, பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று சொன்னார். அப்பொழுது யூதர்கள் அதில் சுத்தமான மிருகம் என்றால் வீரி குணமுள்ள மிருகங்களை மாம்சத்தை உண்பார்கள். மற்றவை அசுத்தமானவை, அதை உண்ணக்கூடாது, அது தீட்டு என்றெல்லாம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அந்த தரிசனத்திலே பேதுரு நான் அசுத்தமானதை சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறான். கர்த்தர் சொல்கிறார், அந்த அசுத்தமானதை நான் சுத்தமாக்கி விட்டேன். ஆகவே எதுவும் அசுத்தமானது கிடையாது, தீட்டானது என்றெல்லாம் எதுவும் கிடையாது. உனக்கு பழைய ஏற்பாடு முறைமையெல்லாம் இனி கிடையாது. தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டாக எண்ணாதே. இந்த தரிசனம் பேதுருக்கு அந்த விளக்கம் புரியவில்லை. எதற்காக இந்த தரிசனம் கொடுத்தார் என்று. அசுத்தமானதை நான் சுத்தமாக்கிவிட்டேன், தீட்டை போக்கிவிட்டேன், அதனால் சாப்பிடு என்று சொல்கிறாரே என்று. ஆனால் தரிசனத்துடைய விளக்கத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். நீ எழுந்து கொர்நேலியு வீட்டுக்கு போ, உன்னை 3 பேர் தேடி வருவார்கள், அழைத்து செல்ல என்று சொன்னார். அதே போல அழைத்து செல்வதற்கு அங்கே 3 பேரை அனுப்பினார். கொர்நேலியு இடத்திலே தரிசனமாகி 3 பேரை அனுப்பி பேதுருவை அழைத்து வர சொன்னார். பேதுருவிடத்திலே 3 பேர் உம்மை தேடி வந்திருப்பதாக சொன்னார். பரிசுத்த ஆவியானவரும் பேதுருவிடத்தில் இடைப்பட்டு, சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லி இருக்காவிட்டால் புறஜாதியார் அழைக்கிறார்களே என்று பேதுரு சென்றிருக்க மாட்டான், தயங்கி இருப்பான். அப்பொழுதுதான் தரிசனத்தின் விளக்கத்தை பேதுரு புரிந்து கொண்டான். சுத்தமான மிருகங்கள் காண்பிக்கப்பட்ட அந்த தரிசனத்திலே யூதர்கள் என்றும், அசுத்தமானது புறஜாதிகள் என்றும். ஆகவே புறஜாதிகளை கர்த்தர் சுத்தமாக்கி விட்டார் என்பதையும் இந்த தரிசனத்தின் விளக்கத்தையும் அறிந்து கொண்டார். இதைத்தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை நாம் வாசிப்போமானால், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னான். அப்பொழுது பேதுரு
கொர்நேலியுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய், இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான், நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான். ஆகவே பேதுருவை நீ எழுந்து போ என்று கொர்நேலியு வீட்டிற்கு அனுப்பினான். பேதுருவுக்கும் 3 முறைக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு என்பதை இங்கே இந்த துப்பட்டி பேதுரு தரிசனத்தில் ஆடியது 3 முறை. இந்த தரிசனம் 3 முறை கொடுக்கப்பட்டது. பேதுருவிடத்தில் அனுப்பப்பட்ட புறஜாதியர்களுடைய எண்ணிக்கை 3 பேர். 3 முறை மறுதளிப்பாய். சேவல் 2 முறை கூவுறுதற்குள்ளே 3 முறை மறுதளிப்பாய். 3 முறை ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் இயேசுவானவர் பேதுருவிடத்திலே நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாய் என்று கேட்டார். ஆகவே 3 என்ற எண்ணுக்கும் பேதுருக்கும் ஒரு மிகுந்த ஒரு தொடர்பு இருக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக அனனியாவுக்கு தேவனிட்ட கட்டளை. அனனியா தமஸ்குவைச் சேர்ந்தவர். கிறிஸ்தவர் என்று கிறிஸ்துவில நற்சாட்சி பெற்றவர். அவரிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சவுல் தங்கியிருக்கும் இடத்திற்கு நீ எழுந்து போ என்று ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு சொன்னதாக தீர்க்க தரிசனம் அல்ல, தரிசனம் கொடுத்தார். அங்கே போய் சவுலுக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அனனியா உன்னிடத்திலே வருவார் என்று. ஏன் இந்த தரிசனத்தை இருவருக்கும் கொடுத்தார் என்றால், சவுல் யூதன், அனனியா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன். அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு போவதே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை கைது செய்வதற்காக செல்கிறவன். ஆகவே இந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுத்த நோக்கம் இருவரும் ஒருவருக்கொருவர் பயமில்லாமல் சந்தித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். சவுலை கண்ட அனனியா அஞ்சக்கூடாது, அனனியாவை கண்டு சவுல் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடாது. இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் இந்த தரிசனம். அனனியாவிடத்திலே நீ எழுந்து போய் சவுலின் தலையிலே கையை வைத்து அவனுக்கு ஜெபித்து அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுத்து கட்டளையிட்டான். இந்த தரிசனத்தை அனனியா கண்டவுடனே அவனுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. பயத்தோடே தேவனிடத்திலே கேட்டான், ஆண்டவரே, இந்த மனிதன் நமக்கு விரோதி என்று தெரியாதா? இங்கேயும் உமது நாமத்தை தொழுதுள்ள யாவரையும் கட்டும்படி அதிகாரம் பெற்றவனாய் இருக்கிறானே, நீர் அவனிடத்திலே போகச் சொல்கிறீரே என்று பயத்தோடு கேட்டபோது ஆண்டவர் அனனியாவிடம் சொன்ன வார்த்தை, பவுலை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க பயன்படுத்தப் போகிறேன். இதுவரை கிறிஸ்துவின் சுவிசேஷம் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இனிமேல் கிறிஸ்துவின் சுவிசேஷம் யூதர்களுக்கும் புறஜாதியினருக்கும் அறிவிக்கப்படும். அதை புறஜாதியினருக்கு அறிவிக்க நான் சவுலை பவுலாக்கி பயன்படுத்தப் போகிறேன் என்று சொன்னான். ஆகவே புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் தேவனுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக சவுல் என்பவனை கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் ஆசீர்வதித்து அனனியாவிடத்திலே நீ எழுந்து போய் என்று சொல்லி அவன் சவுலை கண்டு அங்கே பவுலுக்கான அழைப்பு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டதை அப்போஸ்தலர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலும்
15வது வசனத்திலும் வாசி. அதற்கு அனனியா, 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். 15 வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமே. ஆக அனனியா அங்கு சென்று அவருக்கு அபிஷேகித்து ஞானஸ்நானம் கொடுத்தார். பவுலுடைய அழைப்பினுடைய நோக்கம், ஏற்கனவே தேவனால் அழைக்கப்பட்டவர், ஏனென்றால் முன்பே தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பதனால் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டார், ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டார், பரிசுத்தவான்கள் நிலைக்கு உயர்த்தப்பட்டார், கிறிஸ்துவுக்காக அவருடைய ராஜ்யத்தின் பலியானராக அமர்த்தப்பட்டார், புறஜாதியர்களுக்கு அப்போஸ்தலனாக எல்லா அப்போஸ்தல வரங்களையும் கர்த்தர் ஆவியின் வரங்களை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டார். முன் தான் அளிக்க தீர்மானித்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திற்காக அதை உருவாக்குவதற்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதற்காக அழைக்கப்பட்டார். தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் பெற அழைக்கப்பட்டார். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்பதற்காக அழைக்கப்பட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக பிலிப்புக்கு தேவன் இட்ட கட்டளை. நீ எழுந்து போ என்று. எத்தியோப்பிய நிதி மந்திரி ஒரு பணி நிமித்தமாக வந்தபோது, அவர் திரும்பி செல்லும்போது, அவர் யூதன் அல்ல, அவர் புறஜாதியினர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருந்ததினாலே ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை அவர் தன்னுடைய ரதத்திலே படித்து கொண்டு வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் அவர் 53ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டு வந்தார். அதனுடைய அர்த்தம் அவருக்கு புரியவில்லை, விளங்கவில்லை. கிறிஸ்து ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. கிறிஸ்து ஒரு தெய்வம் அல்லவா? அந்த தெய்வத்தை அடிக்க முடியுமா? இது என்ன வசனம் இப்படி எழுதியிருக்கிறது? ஒரு தேவனை ஒரு ஆட்டை அடிப்பது போல அடிக்க கொண்டு போகிறார்களே என்று. ஆகவே இந்த விளக்கத்தை சொல்வதற்காக பிலிப்புவை தேவன் அழைத்து, நீ எழுந்து சாலைக்கு போ என்று தேவன் கட்டளையிட்டான். இதை அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷ சாலை எல்லாவற்றிற்கும் தலைவனமாயிருந்த, அதாவது நிதி மந்திரியாகியிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொள் என்று பிலிப்புவுடைய சொன்னார். பிலிப்புவும் ஓடி போய் அந்த ரதத்திலே அவரோடு ஏறி அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு
அந்த கருத்து உமக்கு தெரியுமா என்று அவரை கேட்க, அவர் எனக்கு தெரியவில்லை, அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பை ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டதினாலே அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் தம்மை தாழ்த்தினார். அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதை மந்திரி பிலிப்புவை பார்த்து நோக்கி கேட்ட கேள்வி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார்? தம்மை குறித்தா வேறு ஒருவரை குறித்தா? இதை எனக்கு சொல்ல வேண்டும் என்று அவரும் புரியாததினாலே கேள்விகளை கேட்டார். அப்பொழுது பிலிப்பு இயேசுவை குறித்து அவருக்கு பிரசங்கித்தார். இந்த பிரசங்கத்தை கேட்டு விளக்கத்தை அறிந்து கொண்ட அந்த நிதி மந்திரி அங்கே ஒரு குளம் வந்தபோது அதிலே தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி பிலிப்புவை வேண்டிக் கொண்டான். பிலிப்பும் அங்கே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துவிட்டு மறைந்து விட்டார். ஆகவே நீ எழுந்து போ என்று இன்றைக்கு 3 பேருக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் தேவன். முதலாவதாக பேதுரு புறஜாதிகளை அவர்களை உபதேசித்து அபிஷேகித்து ஞானஸ்தானம் கொடுக்க சொன்னார். கொர்நேலியுவுக்கு அதை நிகழ்த்தி காட்டினார். இரண்டாவதாக சவுல் என்றப்பட்ட யூதர்களுக்கு வைராக்கியமாக இருந்தவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருந்தவன், அவனிடத்திலே தன்னுடைய ஆவியை இறக்கி சவுலை பவுலாக்கி தனக்காக தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்தை செய்ய வைத்து புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த அபிஷேகத்தை செய்வதற்காக அனனியா அழைக்கப்பட்டார். நீ எழுந்து போ என்று சொல்லப்பட்டார். மூன்றாவதாக ஒரு புறஜாதி மந்திரிக்கு. இப்படியாக இன்றைக்கு இந்த 3 பேருமே பார்த்தால் அதிகாரத்திலே உள்ளவர்கள். கொர்நேலியுவும் ஒரு அதிகாரத்திலே உள்ளவன் ரோமானிய பேரரசிலே. சவுலும் அதிகாரத்திலே உள்ளவன் யூதர் சாம்ராஜ்யத்திலே. பிலிப்பு சுவிசேஷகன், ஆனால் ஞானஸ்தானம் எடுத்த எத்தியோப்பிய நிதி மந்திரி. ஆக இன்றைக்கு ஆண்டவர் நீ எழுந்து போ என்று சொல்கிறது எதற்காக என்றால், இன்றைக்கு நாட்டை அதிகாரம் செய்து கொண்டிருக்கின்ற, நாட்டை ஆளுகை செய்கின்றவர்களிடத்திலே நம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலே தேவன் நமக்கு இந்த செய்தியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய நாட்டிலே உயர்ந்த பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அரசாங்க அதிகாரிகள், மாநில முதல் மந்திரிகள், மாநில ஆளுநர்கள், மாநில மந்திரிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், இவர்களெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு இந்த செய்தியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருந்தாலும் இது எளிதான காரியமா என்றால், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று கர்த்தர் சுவிசேஷத்திற்கு அனுப்பும்போது இட்ட கட்டளையை நினைவில் கொண்டு நாம் இன்றைக்கு இவர்களிடத்திலே செல்லும்போது அவர்களுடைய அதிகாரத்திலிருந்து நமக்கு ஏதாவது அனுகூலம் கிடைக்காதா என்று நோக்கி செல்வதை விட, அந்த அனுகூலத்தை எதிர்பார்த்து செல்வதை விட, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த 3 பேர் மூலமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் சாத்தான் மிகப்பெரிய இடையராக இருக்கிறான். தாவீது அரசர் தான், ராஜாதான்,
அபிஷேகிக்கப்பட்டவர்தான் தனக்கு எதிரான சவுலை எளிதாக கொல்லக்கூடிய வாய்ப்பை தேவன் அவருக்கு உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் தாவீது சவுலும் அபிஷேகிக்கப்பட்டவர் என்று அவரை கொல்லவில்லை. சவுல் தாவீதை கொல்வதற்கு வனாந்திரம் தேடி போகிறார். அப்பொழுது வனாந்திரத்திலே தாவீது சவுலை நோக்கி, காட்டில் கௌதாரிகளை வேட்டையாட வருவார்கள், ஆனால் நீரோவெனில் என்னை கொல்ல வந்திருக்கிறீர். நான் ஒரு ஈயை போன்றவன், ஒரு தெல்லுப்பூச்சியை போன்றவன். என்னை போய் நீர் வெறும் படையோடு பிடிக்க வந்திருக்கிறீரே என்று அவர் சொல்லுவதை 1 சாமுவேல் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 19-20வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம். இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பீராக. கர்த்தர் என்னை உமக்கு விரோதமாக எடுத்து விட்டதுண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. மனுப்புத்திரர் அதை செய்தார்களே ஆகில் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட கடவர்கள். அவர்கள் நீ போய் அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி அவர்கள் இன்று என்னை கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாய் இராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. இப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் என் இரத்தம் தரையில் விழாதிருப்பதாக. மலைகளில் ஒரு கௌதாரியை வேட்டையாடுகிறது போல இஸ்ரவேலின் ராஜா தெல்லு பூச்சியை தேட வந்தாரோ என்றான். அல்லேலூயா. தாவீது, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னே ஏன் நீங்கள் என் ஆத்மாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள்? ஆகவே சாத்தான் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க விடாமல் நீ உன் மலைக்கு நீ போ, பறந்து போ என்று விரட்டுவதை இன்றைக்கு பார்க்கிறோம். பகைவர்களுக்கு தப்பித்து மலைக்கு ஓடிப்போ என்று தாவீதுக்கு ஆலோசனை கூறியது ஒரு பாடல் சங்கீதத்தில் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதம் 11. அதில் 1வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 11. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், பின்னையே நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல உன் மலைக்கு பறந்து போய் என்று சொல்லுகிறீர்கள். போதும். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சுவிசேஷ பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்ற ஊழியக்காரர்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியூர்களுக்கு சென்று தேவனுடைய நாமத்தை பறைசாற்ற வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்க வேண்டும். புறஜாதிகள் மனம் திரும்ப வேண்டுமென்றால் அங்கே இருப்பவர்கள் எதிராக கூடி நீ உன் ஊருக்கு போ என்று சொல்வதைத்தான். இன்றைக்கு இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் புறஜாதியின் மத்தியிலே இருக்கிறதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். இதற்கு பயப்படலாமா, பயப்படக்கூடாதா என்றால், இங்கே நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று தாவீது சங்கீத புஸ்தகம் 56ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே சொல்கிறார்.
நெகேமியாவோ என்னோடு கூட தேவன் இருக்கிறார், நான் ஓடி ஒளிந்து போக மாட்டேன் என்று சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்தான். அதே போல் இந்த நாளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடியவர்கள் கர்த்தர் நீ எழுந்து போ என்று சொன்னதன் மூலமாக அதிகாரத்திலே உள்ளவர்களுக்கு, ஆளுகையிலே உள்ளவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பணியை இன்றைக்கு தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். ஆகவே நாம் எழுந்து சென்று அவரவர் தகுதிகளுக்கு ஏற்ப ஊழியக்காரர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகளை, உள்ளாட்சி தலைவர்களை, அதேபோல் அதைவிட 100க்கு அதிபதியானவனைப் போல உயர்ந்திருக்கிறவர்கள், மாநில அரசாங்கத்தில் அதிகாரிகளை, மாநில அரசாங்கத்தில் ஆளுகை செய்கிறவர்களை, ஆளுகை செய்ய துடிக்கின்றவர்களை, இவர்களையெல்லாம் நாம் தேவனுக்குள் கொண்டு வர வேண்டும். பெரிய ஊழியக்காரர்களை சொல்லிக் கொள்கிறவர்கள், நம்முடைய நாட்டின் உயர் பதவிகளிலே இருக்கின்றவர்களை, அரசியல்வாதிகளை, ஆளுகை செய்கின்ற IAS IPS அதிகாரிகளை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, நீதிபதிகளை, இவர்களையெல்லாம் தேவனுக்குள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை தான் இந்த நாள் செய்தி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே அந்த பணியை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.